கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மிக கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா அவர் சொன்ன வார்த்தைகள், இன்னொரு தடவை வீடியோ பார்த்தேன். மாணவர்களுக்கு பல்வேறு தகவல்களுடன் சாதி சான்றிதழ் இணைக்கப்பட்ட அடையாள அட்டையை வழங்கப் போவதாக தெரிவித்தார். அதுதான் அவர் சொன்னது. வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எல்லா மாணவர்களுக்கும் பலவிதமான தகவல்கள் அடங்கிய ஒரு அட்டையை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோடைய டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் தெளிவாக வரல. நான் ஒரு விதத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கம்யூனிகேஷன் எபிலிட்டியுமே சேர்த்தே இதில் நான் கொஸ்டின் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் பிரச்சனைக்குரியதாக ஆகுமோ, எதையெல்லாம் பிரச்சனைக்குரியதாக ஆக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களோ, அப்போ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வேணும். முதல்ல சாதி அப்படிங்கிறது வேறு, சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது வேறு. சாதி சான்றிதழ்ங்கிறது சாதி தொகுப்பு. நீங்கள் எந்த சாதி தொகுப்புக்குள் வருகிறீர்கள், எதுக்கு எல்லாத்துக்கும் சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இது ஒன்றும் ஒரு ரகசியமான விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கிறதுனாலையும் மற்ற பல்வேறு நலத்திட்டங்களும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த இடஒதுக்கீடும் நலத்திட்டங்களும் இருக்கும் வரை அது குறிப்பிட்ட சாதி தொகுப்பினர் அவர்களுக்கு தான் போகும். அப்படிங்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் அது நடக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய சாதி சான்றிதழை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் சாதியினராக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கட்ட வேண்டிய கட்டணம் ஃப்ரீ ஆகிடும். பல கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் அது வைவ்ட் ஆஃப். அப்போ நீங்கள் அந்த இது இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இடஒதுக்கீடு தெரியும். இடஒதுக்கீடுங்கிறது இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வரைக்கும், மெடிக்கல் காலேஜ் சீட்டு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் தமிழகத்திலும் இந்தியாவிலுமே அது இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அது ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் அதை வாங்கணும், அல்லது அதை யாரையாவது ஒரு நோட்டரிகிட்ட போய் உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருக்கும், நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து நோட்டரிக்கிட்ட சைன் வாங்க வேண்டியிருக்கும், கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு, இதுதான் அவர் சொல்ல வருவதாக நான் புரிந்து கொள்வது, ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். இட் கேன் ஈவன் பி a ஸ்மார்ட் கார்டு. நமக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. அந்த ஸ்மார்ட் கார்டை செக் பண்ணால் அது உங்களுடைய பெயர், முகவரி, பெற்றோர் பெயர், உங்களுடைய சாதி தொகுப்பு. இப்போ பேக்வேர்டு காஸ்ட் அப்படின்னா அதில் நீங்கள் பல்வேறு சாதிகள் ஏதோ ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் பிசியா எம்பிசியா, அதுதான் அந்த சர்வீஸ் உங்களுக்கு தரப்போகிற அந்த அரசு அலுவலகத்துக்கு தேவை. நீங்கள் பிசியா எம்பிசியா, டினோட்டிஃபைடு கம்யூனிட்டியா, ஷெட்யூல்டு காஸ்டா, இவ்வளோதான். இதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் போய் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி, அதுக்கு சைன் வாங்கி, அதுக்கு ஒரு சீல் வாங்கி, அதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஐடி கார்டு, அதில் பெருசாக கொட்டை எழுத்தில் எழுதணுங்கிறது இல்லை, கலர் கோடு போடணுங்கிறது இல்லை, அதெல்லாம் இதை பெருசாக்கணும் அப்படின்னு விரும்புபவர்களுடையது. ஸோ இதை பாருங்கள். செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பள்ளி மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் இணைக்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப் போவதாக தெரிவித்தார். கிளியராக ஏன் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு ஒரு தேவை இருக்கிறது. இதற்கான மாற்று நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இதற்கென ஒரு அடையாள அட்டையை வழங்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். அடையாள அட்டைன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதற்கான பணிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அப்போ ஏதோ ஒரு டிஸ்கஷன் இன்டர்னலாக நடந்திருக்கு, கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசியிருக்காங்க, செயலர்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ முழு தகவல் வரணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் அமைச்சர்கள் வெளிப்படையாக ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் அவங்களாவே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக சொல்வதை தவிர்க்கலாம். மாறாக அதை ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று போட்டாங்கன்னா டிஐபிஆர்லேருந்து இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு. அதில் எப்படி இருக்கும், என்னத்துக்காக அதை பயன்படுத்தலாம், எதற்கு அதை பயன்படுத்த முடியாது, பள்ளிக்கூடம் கொடுக்கக்கூடிய அடையாள அட்டை என்பது வேற, இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த மாணவருக்கான அடையாள அட்டை என்பது வேற அப்படிங்கிறதெல்லாம் விவரித்து சொல்லியிருக்கலாம். இதில் மாணவரின் முகவரி, சாதி சான்றிதழ், இரத்தப்பிரிவு, ஆதார் அட்டைன்னு சொல்கிறாரு. அப்போ ஆதார் எண்ணாக இருக்கலாம், அதுலேயே ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேள்வியும் அடுத்து வரும். நீங்கள் ஆதார் அட்டையை இதுக்குள்ளே எப்படி இணைப்பீங்க, தொலைபேசி எண்,
என அனைத்தும் இதில் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா தகவலாக இணைக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் நான் புரிந்து கொள்வது. ஏன்னா ஆதார் அட்டையை வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து போட முடியாது. முதற்கட்டமாக 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இதுதான் வந்து அவர் சொன்னது. கிளாரிஃபிகேஷன் வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இதை கண்டிக்கணுமா அதற்குள்ள அப்படிங்கன்னா அந்த கண்டிப்பு வந்து போலி கண்டிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாதி நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த நாட்டில். சாதி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அந்த சாதி அரசு சாதி கேட்கிறது என்பதை விட என்ன சாதி தொகுப்புக்குள் நீங்கள் வருகிறீர்கள் அப்படிங்கிறத கேட்குது. கட்டாயமாக நீங்கள் தரவில்லை என்றால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி என்பதற்குள் போய்விடுவீர்கள். ஜென்ரல் கேட்டகரிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீட்டின் எந்த சலுகையும் கிடைக்காது. வேறு பல அரசு நலத்திட்டங்களுக்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ சில பேர் வந்து பெருமைக்காக இந்த வந்து பார்த்திபன் மாதிரியான ஆக்டர் அது வேற ஒரு இடத்துல போய் நான் நாயுடு என்று பெருமையாக சொல்லிவிட்டு இங்கே வந்து கோர்ட்டை மூவ் பண்ணி நான் சாதியற்றவன் என்று எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்கள் அப்படின்லாம் வந்து வெட்டியாக ஒரு சிக்னல் காமிக்கிறதுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி அவ்வப்போது சில பேர் கேட்குறாங்க, என்னை சாதியற்றவர் என்று அறிவியுங்கள்னு. நீயே அறிவிச்சிட்டு போ, ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வந்து எங்கெல்லாம் சாதி கேட்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. நான் சாதியற்றவர்னு உங்கள் கழுத்தில் வந்து நீங்கள் ஒரு பட்டியை கட்டி ஒரு டேகை போட்டு தொங்க விட்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நம்ம நேற்றுக்கு தான் ஒரு காணொலி பண்ணி இன்றைக்கி காலையில் வெளியிட்டிருக்கோம். மக்கள் உண்மையில் எதிர்பார்ப்பது வேறு ஒன்றை. எனக்கு இடஒதுக்கீட்டில் சலுகைகள் கிடைப்பது போன்ற சாதி ஒதுக்கீடு வேண்டும். மதம் மாறியவர்கள் கேட்கிறார்கள். இந்துவாக இருந்து முஸ்லீமாக மதம் மாறியதற்கு பிறகு முஸ்லீமில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பிசி, முஸ்லீம் பிசி, இன்னொன்று ஜென்ரல் கேட்டகரி. என்ன ஜென்ரல் கேட்டகரியில் போடாதீங்க, முஸ்லீம் பிசியில் போடுங்க என்று கேட்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கும் பொழுது இப்போ அதே மாதிரி தான் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் தலித்துகள் கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு அந்த பட்டியல் பிரிவு அப்படிங்கிற அது போயிடுது. மாறாக அவர்கள் அதிகபட்சமாக அதிலேயே அடுத்த சேலஞ்ச் வரப்போகுது. சென்னை உயர்நீதிமன்ற அமர்வின் தீர்ப்பின்படி ஒருவர் கிறிஸ்தவராக மதம் மாறினால், அவர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது மதம் மாறுவதற்கு முன்னால், மதம் மாறியதற்கு பிறகு அவர் பிசியாக இருக்க முடியுமா, எஸ்சியாக இருக்க முடியுமா? எஸ்சியாக இருக்கவே முடியாது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் பல்வேறு சட்ட தீர்ப்புகள் அதை கொடுத்துருச்சு. ஆனால் பிசின்னு கூட கருத முடியுமா அப்படிங்கிறதுல அடுத்த கேள்வி வருது. ஸோ அது வந்து இப்பொழுதுக்கு முஸ்லீமுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அந்த தீர்ப்பு இன்னும் தெளிவாக எதுவும் இருப்பது போல தெரியவில்லை. ஸோ அது வரும்பொழுது அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது ஒரு மாணவருக்கு அவருடைய எந்த சாதி சான்றிதழ், நீங்கள் என்ன சாதி தொகுப்பில் வருகிறீர்கள் என்பது தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு அதை எளிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அப்படிங்கிற முறையில் வருவது போல தெரிகிறது. ஆனால் கண்டனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இந்த கருத்து காரணமாக தமிழ்நாட்டு மக்களின் மனத்தில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அதற்கு அமைச்சர் தெளிவான விளக்கத்தை தர வேண்டும் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஜெர்மனியில் யூதர்கள் கையில் ஸ்டார் ஆஃப் டேவிட்னு ஒரு பட்டை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் யூதர்கள் என்று கண்டுபிடித்து அவனை அடித்து கொள்ளணும், வேற ஒன்றும் கிடையாது. அல்லது அவரை கேவலப்படுத்தணும். அப்போ அவங்க வந்து கையில் வந்து ஒரு பட்டை ஒன்று கட்டிக்கணும். அப்படி ஒரு சட்டமும் இங்கே கிடையாது. இதுலேயும் கூட நீங்கள் வந்து வன்னியர்னா ஒரு கலர் பட்டை போட்டுங்க, முக்குளத்தோர்னா வேற ஒரு கலர் பட்டை போட்டுங்க அப்படின்லாம் யாரும் சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்த மாணவர்களே அந்தந்த சாதிகளே ஊக்குவித்து அவங்க கையில் வந்து விதவிதமான கலர் கயிறு கட்டிக்கிட்டு வராங்க. அது வந்து ஹைலி கோடட். அதை யாராவது ஒருவர் எதிர்த்து, இப்போ உதாரணத்துக்கு அமைச்சர் வந்து சாதி அடையாளங்கள் உள்ள கயிறை கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக திரிக்கப்பட்டு மத அடையாளங்களுடன் வரக்கூடாதுன்னு பாரதிய ஜனதாவிலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெற்றியில் பொட்டு வைப்பது, நெற்றியில் நாமம் போடுவது, நெற்றியில் பட்டை போட்டுக்கொள்வது, நெற்றியில் சந்தன பொட்டு வைத்துக்கொள்வது, சந்தன திலகம் இட்டுக்கொள்வது, இதெல்லாம் காலங்காலமாக இருந்து வருகிறது. ஆனால் கலர் கலராக கையில் கயிறு கட்டிக்கொள்வது என்பது தமிழ்நாட்டில் எவ்வளவு காலமாக வழக்கத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வதெல்லாம் சடங்கின் பார்ப்பட்டது. ஆனால் இளைஞர்கள் வெவ்வேறு சாதிகளுக்குரிய கயிறுகள், இது என் சாதிக்கான கயிறு, அதற்கான நிறம் என்று சொல்லி கட்டிக்கொள்வது எப்பொழுது ஆரம்பித்தது என்று எனக்கு தெரியல. பல இடங்களில் கருப்பு கயிறு கட்டி மந்திரித்த கருப்பு கயிறு கட்டுவது என்பது ஒரு வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. அது ஒரு விதமாக தாயத்து மாதிரி, அதில் சில சமயங்களில் தாயத்தும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். அது வந்து மதம் சார்ந்த நம்பிக்கை. ஆனால்
சாதி கயிறு கட்டப்படுவது என்பது மோதலை வரவழைக்கிறது, அதனால் அது கூடாது. தென் மாவட்டங்களில் மிக அதிகமாக இது பற்றி பேச்சு வந்திருக்கிறது. ஆனால் அதற்கும் இப்பொழுது இவர் கொடுக்கக்கூடிய அட்டைக்கும் சம்பந்தம் இல்லை. உடனே உன் அட்டையை காமிச்சிடா இந்த ஜாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் எதுவும் இருக்கும் என்று நான் கருதவில்லை. அது ஒரு ஸ்மார்ட் கார்டாக இருக்கும் வகையில் அதை ஸ்மார்ட் கார்டு ரீடரில் போட்டு பார்க்கும்பொழுது தான் அது தகவல் தெரிவிப்பது போல இருக்கும். அதெல்லாம் பப்ளிக்காக 1 2 3 என்று போடுவது போல இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் விளக்கம் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்குள்ளாக ஏதோ பொதுமக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மனத்தில் சந்தேகம் எழுந்துள்ளது அப்படின்னு நம்ம சந்தேகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏற்றி அந்த தற்குறிப்பு ஏற்ற அணி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமைச்சரின் இந்த பேச்சின் உண்மையான நோக்கம் என்ன? இது அரசின் நிலைப்பாடா? இந்த கேள்வி அதுதான். முதலமைச்சரே இதற்கு அனுமதி அளித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அரசின் நிலைப்பாடு தான். ஆனால் அரசின் நிலைப்பாடு என்ன? அதுதான் இங்கே கேள்வி. மாணவர்களிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இந்த கருத்து சரியா அப்படின்னா நிச்சயமாக இது சாதியை ஊக்குவிப்பது போல தெரியவில்லை. இல்லைன்னா அடுத்த கேள்விகள் வரும். நமக்கு இந்த சாதி தொகுப்புகளே தேவையா, இடஒதுக்கீடே தேவையா அப்படின்னு. ஸோ சாதிங்கிறது நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதை வெளிப்படையாக ஸ்டார் ஆஃப் டேவிட் மாதிரி போட்டு காமிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதுவும் கிராமப்புறங்களில் எல்லாருக்கும் எல்லாமே தெரிந்தது. அதனால தான் மோதலே ஏற்படுகிறது, மாணவர்கள் மீது தாக்குதல் ஏற்படுகிறது. எங்கிருந்தோ அவன் வீடு புகுந்து அடித்து நொறுக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் இல்லையா? இதெல்லாம் மறைபொருளாகத்தான் இருக்க வேண்டும் அரசு கொடுக்கிறது என்றால். அதனால் நான் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கல. ஆனால் கிளாரிஃபிகேஷன் தேவை. இது சர்ச்சையாக ஆக வேண்டிய தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.